வந்து மிஷினில் போய் ஊற வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி வரணும், டேங்கில் தண்ணி இல்லை. டேங்கட்டில் உன் சாட்டை மாரி வச்சுக்காத. போகிற இங்கே சின்ன சீமர் வச்சுருச்சோம், அது அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சு. நான் வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம், அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:25 சட்னி ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டெல்லாம் ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீனிங் பண்ண போகிறோம். இதுக்கு என்னங்கிறது வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரையதான் சிம்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இப்போது வியாழன் வெள்ளி, இன்றைக்கி புதன்கிழமை காலையில் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். 7:10க்கு எந்திரிச்சிட்டோம். அந்த நிறுவனம் தூங்கிட்டு இருக்கான், ராக்ஸு கேமரா பிடிக்கிறான். ஸோ 2 கும்பாபிஷேகம் இருக்குது, வியாழன் வெள்ளி 2 கும்பாபிஷேகம் இருக்குது. அதனால் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலைல நேரமாக எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா இந்த லீவ்னால நாங்கள் வந்து 8 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம். இன்றைக்கி வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். மிகப்பெரிய அதிசயம். வாப்பட்டு வாடா, மிகப்பெரிய அதிசயம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணிக்கு எந்திரிச்சோன்னே என்ன பண்ணிட்டோன்னா, தண்ணி வீட்டில் தீர்ந்துருச்சுட்டாங்களா, தண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு வேலையும் 1 by 1 செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு போர்வையெல்லாம் வந்து மிஷினில் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டலாம், அப்புறம் அடுப்பு துணி போட்டுக்கலாம். போர்வை ஏண்டா 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போர்வையை துவைச்சி துவைச்சிடலாம். தலைகாணி வரைய மட்டும் கையில் துவைச்சிடலாம்டா. இருமா, வந்து மிஷினில் போர்வை ஊற வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி வரணும், டேங்கில் தண்ணி இல்லாதனால. வந்தால் தான் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்யலாம். இதில் மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் கிரைண்டர் கழுவி வச்சோம்னா எப்படி வந்துடும். 7000 லிட்டர் சொன்னால் தான் லேட் ஆகுனாங்க. 7000 லிட்டர் சொன்னால் தான் லேட் ஆகுன்னு சொன்னாங்க தங்கம். அந்த 6000 லிட்டர் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும், கரெக்டாக சொல்லிக்கலாம். 7000 லிட்டர்னா 12 மணிக்கு தண்ணி வரும். 12 மணிக்கு வந்து என்ன நம்ம இது பண்ணுறது. இது போய் டக்குன்னு வாய்க்கு காலையிலே தலை வலிக்குது. தங்கம் என்ன பண்ணுற? இந்த பால் காய்ச்சிட்டேன். இன்னொன்று டீ எல்லாம் காஃபி எதுவும் போடலான்ட்டு நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. காலையில் ஏன் பட்டு அந்த மாதிரி கத்துச்சு? அது அவனை தான் கேட்கணும், ஏன் கற்றுனான்னு. என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லட்டும். அவன் அம்மாலாம் கூப்பிட்டான் தெரியுமா? கேட்டுச்சு மா மா அப்படின்னா நானும்மா. வித்தியாசமாக கத்துது அது பைத்தியம். நானும் சொல்லணும். ஏன்டா அம்மாவை கூப்பிட்றேன்னா அது சொல்ல மாட்டேங்கிறியா, ஓடி போயிட்டியா? என்ன பண்ணட்டும், நட்டு சாப்பிட்டு கிரைண்டர் எடுத்து வச்சு மாவாட்ட ஆரம்பிக்கலாமா? எதுக்கு டீ போடுறேன்னா, ஒரு சைடாக பல்லு வலிக்குது, ஒரு சைடாக அதனால தலை வலிக்குது. கொஞ்சம் டீ குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் டீ போட்டுட்ருக்கேன். சரி நட்ஸு சாப்பிட்டாங்க. இப்போ இந்தா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மேட்டெல்லாம் அழுக்க மாட்டேன் போடு, மிஷின் தண்ணி கீழே போட்டோம். கொஞ்சம் ஏன் இவ்வளோ அறக்க பறக்க இவ்வளோ நேரம் சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தோம்? இப்போ தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தால் வீட்டு வேலையே. பாகுபலி பாகுபலி இருந்தால் பைத்தியம். என்னது, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஏதாவது சொல்கிறோம்ல உன்னை பற்றி. ஐயோ பாராட்டேன். வெள்ளை நரிங்களா? எங்க இருக்கு வெள்ளை நரி? பட்டு அம்மா சோறு போட மாட்டீங்களா? அம்மா நீ சோறு போட மாட்டீங்கனியா? அவனுக்கு
என்ன என்ன புள்ளை என்ன பண்ணி வச்சிருக்க நீ? நாங்க பாரு, நீ ஆசையா வரான் அவங்கிட்ட. அம்மா தண்ணி டேங்க்ல தீந்துருச்சா? உனக்கு கொழுப்பு தானேம்மா? ஏன் அவன் எவ்வளவு அரசியல் பக்கத்துல தான் என்ன நீ அவளை பேச பத்தி தண்ணியில டேங்க் நின்று போச்சா? நீ எவ்வளோ அவங்க போச்சு அவங்க குடிச்சிட்டியா? சரி விடு சார், நம்ம அடிச்சிடலாமா? வேண்டாமா, வேண்டாமா. அவனுக்கு இருக்கிற பசங்க உங்களுக்கு இல்ல. நீ அவனை கண்டுக்கவே மாட்ட, சோறு போட மாட்டேன். நீ மட்டும் சொல்றல, உன் தட்டு மட்டும் அப்படி இருந்தா நீ திம்பையா? அவன் பால் கெட்டு போல நீ குடிப்பியா? அவன் பால் கெட்டு போச்சு, அதனால அவன் குடிக்கல. ஊத்துவே. நீ கோமால இருக்கியா? நீ தான் ஊத்தனா? ஆசையை ஒன்னுதான் கேட்கறான் பாரு. நீ என்ன திட்டுனாலும் என்ன அடிச்சாலும் உன்கிட்ட தான் வரான். கீரை வந்துச்சு, கீரை வாங்கியிருக்கு. இது அப்புறமா பறிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பர்னர்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆயிலேருந்து எப்படி கருப்பாக இருக்குன்ட்டு. அது என்னன்னே தெரியல. இப்போ இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்? என்னோட மெத்தடில் நான் க்ளீன் பண்ண போகிறேன். கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறதே கிடையாது 5 மாதமாக. இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி இன்றைக்கி தான் யூஸ் பண்ணுறேன். இனிமேல் இதை வந்து எடுத்து வச்சு சாதம் வடிக்கலாம் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எல்லோரும் சாதம் வடித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இனி வந்து சவுண்டு கேட்டு பல மாசம் ஆச்சுல்லம்மா? ஆமாண்டா, நல்லா கொதிக்கிட்டு. அக்கா ஸ்டவ் அடுப்பு மேல கரண்ட் அடுப்பு எங்கடா? நாளைக்கு ஏற்கனவே 2 ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டு இருக்குது. ஊறிட்டு இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, இது நல்லா சூடாகட்டும். எதுலேருந்து தண்ணி ஊற்றுது? ஆ இங்கே வெளியே வா. நவரு டே, பட்டு நவரு. தம்பி, நான் அந்த மேட்டு ஊற வைக்கணும். உன்னாலே அந்த மேட் அழுக்காகுது. வாரம் 2 டைம் நான் வைக்கணும். ஆனால் 3 மேட் அங்கே ஊறுது. இன்னும் 3 மேட் இங்கே எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் ஊட கழுவிட்டு எந்த மேட்டு போடுறதா? அதான் பாரு. நெலிக்கிட்டு இந்த எங்கேருந்து இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. உன் பிள்ளைன்னு இப்போ ஒருத்தி தான் என் பிள்ளைன்னு, இன்னொருத்தி எங்கே தெருவில் கடந்து தூக்கிட்டு வந்தனா? இந்த பொரியெல்லாம் போத்தாத பொரியெல்லாம் தூக்கி பீரோவில் போட போகிறேன் பாரு. சும்மா பெட்டு பூரா துணி மெத்த தான் இல்லாமல் இருக்கு. அதுக்கு பதிலாக துணி இதெல்லாம் 2 நாள் சிக்குடி பிக்குடி நான் தான் போத்துனேன். ஏன் போறீ நீங்கள் தூக்கிக்கிட்டனால தான் நான் போத்துனேன். நான் குண்டி தான், பண்டி ஒன்றும் இல்லை. அதான் அடியில் இருக்குதா? இந்தா இது என் போர்வை. எப்போ வந்து போறதுன்னு போத்துறேன். 3 பேருக்கு 5 போர்வை. தலையெழுத்து. இந்த மேலே ஒன்று கிடக்குது. அவங்க 4 கொண்டு எடுத்து போத்துவாங்க. இல்லைன்னா ஒரு போர்வை எடுத்து அடியில கிடக்கும், ஒரு போர்வை மேலே கிடக்கும். வா
எங்க வீட்டுக்காரர் வந்து இதை பாருங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. போடா அப்பி போடுவேன் பார்த்துக்க. என்கிட்ட உன் சாட்டை மயிர் வச்சுக்காத. இந்தா ஐயோ செங்கல் ஒன்று செவ்வறு ஒன்று உடஞ்சி போச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன். எங்கள் அம்மா மைக் வச்சுக்கிட்டு எல்லாமே கெடுத்து விட்டுது. இப்போ கழுகெல்லாம் காணாமல் போச்சு. சரி இருக்கு, அதை மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கழுகு உட்காந்துக்க கம்பி வெளியில் தூக்கிட்டு போயிருந்தோம். அங்கே கீழே உட்காந்து இவ்வளோ நேரம் மேலே பறந்துட்டு இருந்துச்சு. அது காணும். அந்த க்ளோஸ்அப் வருது பாருங்க, வருது பாருங்க. கழுகு தான். எதுக்கு இத்தனை கழுகு சுற்றுதுன்னே தெரில. இது கம்மி. இன்னும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் நிறையா கடந்துச்சு. எல்லாம் செத்து கிடந்துச்சு. இல்லை எல்லாம் இருந்துச்சு. எதுக்கு இத்தனை கழுகு வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இவ்வளோ கழுகு நான் ஒன்றா பார்த்ததே இல்லை. எப்பயாவது 1 2 ஒரு 4 கூட பறக்கும் மேலே. இன்றைக்கி தான் ஒரு 20-30 இருக்குது. செங்கல் எங்கே வச்சாலும் அங்கே மட்டும்தான் இருக்கும். செங்கல் வந்து செவ்வறு வேறு உடஞ்சி போச்சு. இங்கே வந்து எங்கள் அம்மா மைக் வச்சுட்டு நாங்கள் பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு கேட்க விட மாட்டேங்குது உங்களை. அதுதான் பிரச்சனையே. நாங்கள் நிறைய பேசினோம், அதெல்லாம் கேட்கல. எங்கள் அம்மா பேசுனது மட்டும் தான் கேட்டிருக்கோம். நீ பேசுறது கேட்காதுன்னா மைக்கு. வா என்னமோ சொன்னீங்க, சொல்லு. ஆமாம் உன்னை தூக்கிட்டு போகிறாங்க. என்னால் முடியாது. இஷ்டம்னா நடந்து இல்லைன்னு இங்கேயே உட்காந்துரு. வெயிலில் மொட்டை வெயிலில். எதுக்கு நாங்கள் இங்கேயே உட்காந்துட்டோம்னா நீ தான் எல்லா வேலையும். பரவாயில்ல, நான் செஞ்சுக்கிறேன். நீங்களாம் 4 பூரி முழுங்கிட்டு தூக்கிட்டு போக சொல்கிறீங்க. நான் ஒன்றுமே திங்கல. நாளைக்கு லைட்டாக தான் வெடிக்கும். நாளைக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நாளைக்கு லைட்டாக வெடிக்கும். எனக்கு இந்த ரோஸ் தான் பிடிச்சிருக்கு. சரி. எது கை வச்சு வராது. கம்முன்னு போங்கல்ல. அதில் மொக்கு பார்த்தியா? வாங்க வா ஏண்டா என்ன பண்ணுறது? நான் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரூமு அந்த டேபிள் இதெல்லாம் நீ கொஞ்சம் க்ளீன் பண்ண. ஏத்தங்க மாவு ஆட்டிட்டேன். இல்லை அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் தங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுறேன். இந்த மாவு ஆட்டிட்டா எனக்கு இப்போ தான் 2வது டைம் இந்த வீட்டுக்கு வந்து ஏத்தங்க. இதனால நம்ம கையில் ஆட்டி என்னென்ன கிரைண்டருக்குள்ள தண்ணி ஊற்றுது. ஊற்றிட்டே இருக்குது. அப்படியே பிடி கொஞ்ச நேரம். இங்கே வந்து பாருவேன். அதுதான் சொன்னேன், கழட்டி கையில் பிடின்னு. அடையில வந்து என்னமோ தூக்கிட்டு நிற்கிது. அத்தையும் போடுறது பார்த்து காலத்துல ஊற்றுது. ஊற்றிட்டே தான் இருக்குது. நான் அப்படியே பிடின்னு சொல்கிறேன்ல. என்னடா அதிசயா. சாறு தண்ணி தள்ளு. அங்கே கீழே சாய்ச்சி விடு. அப்படியே கீழே சாய்ச்சி விடு. நான் கிரைண்டர் அது மேலே வைக்கிறேன். இவ்வளோ சூடாக கிடக்கு. மாமா அதப்போ கிரைண்டரு ஒரு டைமு இந்த காயில் பயிற்சின்னு கொண்டு போனோமில்ல, அப்போ ஏதோ பார்த்தாங்க. இது அம்மா கிரைண்டரு
8.5 வருஷமாக இந்த கிரைண்டரை தான் நான் மாவாட்டிகிட்டு இருக்கேன். 300 ரூபாய்க்கு இந்த கிரைண்டர் வாங்கினேன். எனக்கு இல்லை, எனக்கு என்னோடய ரேஷன் கார்டுக்குள்ள, ஏன்னா என்கிட்ட தான் ரேஷன் கார்டு எல்லாமே அங்கே இருக்கனால எனக்கு வரல. வேற ஒருத்தங்க அப்போ எல்லாமே அம்மா கிரைண்டரு, அம்மா மிக்சிவா, இதை கொஞ்ச நேரம் வெயிலில் சாய்ச்சிக்கலாம். அதை விட இந்த காற்றை அடித்து இது ஃபுல்லாக மண் ஏறிடுச்சு. அம்மா கிரைண்டரு, அம்மா மிக்சி, அதை வச்சு தான் ரொம்ப வருஷமாக இப்போ வரைக்கும் கிரைண்டரு எனக்கு செலவு ஒரே ஒரு டைம் ஆச்சு. 700 ரூபாய் என்னமோ செலவு வச்சிச்சு. அதுவும் சுத்த மாட்டேன்ருச்சு. அதனால அந்த கிரைண்டர் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது 750 ரூபாய் என்னமோ செலவு பண்ணிவிட்டு அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். மிக்சி மட்டும் நான் அப்போவே மாற்றிட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா மிக்சி வந்து ஃபுல்லாக காயில் போயிடுச்சு. சவுண்டு, ஏகப்பட்ட சவுண்டு வந்துச்சு. அந்த ஜார் எல்லாமே இதாகிடுச்சு. அதனால் அதை வேற ஒரு பாட்டி பக்கத்தில் வீட்டு வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நான் புது மிக்சி வாங்கிட்டேன். அதையும் நான் வீண் பண்ணல, கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை கடையில் கொடுத்து பேட்ச் ஒர்க் பார்த்து பாட்டி இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது தோசைக்கல் 2-3 பொருள் எப்போவுமே அந்த பாட்டிக்கு நான் சீலை கொடுப்பேன். இப்போது கொஞ்ச நாளாக கொடுக்கல. நம்ம சொந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி கொடுக்கல. சொந்த வீட்டுக்கு வந்த பின்னாடின்னு இல்லை, நம்ம அதுக்கப்புறம் வீடு வெவ்வேறு இடம் மாறினால அந்த பாட்டியை நம்மளால் பார்க்க முடியல. இடையில பார்த்தேன்னா கண்டிப்பாக மறுபடியும் அந்த பாட்டிக்கு சீலை கொடுப்பேன். மாவாட்டினேன் சொல்லிட்டேன். பையன் நக்கிட்டு இருந்தானா, அவனுக்கு தான் நக்குனா தொடச்சா மட்டும் திருப்பி ஓசிடுவேன். மறுபடியும் முதல்ல நக்கு வரல, நக்கி முடிச்சா எல்லாத்தையும் தொடச்சுட்டு வந்துட்டேன். அடிப்பா, ஏன் அவனை இப்படி படுத்துறியா? மாவாட்டியாச்சு, கீழே சுத்த சுத்த தண்ணி ஊற்றியாச்சு. கிரைண்டருக்குள்ளே இருந்துச்சு மயில, நீ இல்லை அந்த சீனை பார்க்க. இல்லை நான் துவைக்கணும். மாவு அரைச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு, பூஜை பாத்திரம் கழுவுனா இதெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா அடுப்பு இதை கழுவி விட்டுறலாம். ஓகே. சொல்லுச்சு. சரி, ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பர்னர்லாம் விளக்குனாண்டா, இந்த ஒரு இடத்துல ஏதோ பிசு பிசுன்னு என்ன ஒட்டுச்சுன்னே தெரியல. நானும் கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். 2 ஹோல்ஸில் மட்டும் அப்படியே பிடிச்சிருந்துச்சா, அதை தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பர்னர் கழுவி. அதனால் அம்மா இப்படித்தான் இருக்குது நம்ம பர்னர். அது இதிலலாம் வந்து அதிகம் இந்த அடுப்பு பற்ற வைக்காதனால குட்டி அடுப்பை ஆயிலெலாம் தெரித்து அதில் உழுவுதா, அப்புறம் என்னைக்காவது அடுப்பை வைக்கும் போது அப்படியே பிசு பிசுன்னு கருப்பாக ஒட்டிக்குது. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீ கை அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது. ஏத்தாங்க எல்லாம் அந்த பக்கம்லாம் டைல்ஸை தேய்ச்சி கழுவி அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இது மட்டும் தேய்ச்சி விட்டா மணி என்ன அவ்வா பசிக்குது. அதை நான் கிச்சனையும் போட்டிக்காவோ கழுவி இந்த க்ளீன் பண்ணிட்டா நீங்கள் அப்புறம் ஊடு துடைச்சிடுவேன். இது வேற எட்ட மாட்டேங்குது, கூலையாக வரப்போகிறோம். என்னப்பா பண்ணுறது, எனக்கு கடவுள் அவ்வளோதான் வளர்ப்பை கொடுத்துருக்காரு. ஆமாம், எல்லாம் விளக்குன்னு அப்பயும் அது விளக்க மறந்துட்டேன் பார்த்தியா. ஸ்டாண்டு, சாப்பாடு எடுத்து வைக்கிற ஸ்டாண்டு. ஐயா, இங்கே அவ்வளோ பாத்திரம் பின்னாடி வச்சுருக்கேன் பாரு. மேலே கழுவி விட்டு கொடுத்துட்றேன். போற அது அம்மா எடுத்துட்டு போயிடுச்சு. நீ போய் உன் வேலையை பார்ப்போம். அதுதான் பண்ணு, ஒற்றை அடிக்கணும், அடியில் ஒற்றையாக கிடக்கு. ஏண்டா வரணும். ஏ சாமி,
பட்டு கொஞ்சம் அப்புறம் எந்திரிச்சு தெரியுமா அவ்வளோ சவுண்ட். எங்கள் பூனாச்சிக்கு வந்து இங்கே பாருங்க காயமாயிருச்சு. உங்கள்கிட்ட நாய்கிட்ட கடி வாங்கிட்டு வந்துருச்சு. எப்படி பண்ணுங்க? இங்கே உனக்கு படுத்துக்கு ஒன்றும் இல்லை. போ ஃபைலில் போய் படுத்துக்கு போ. அப்புறம் எந்திரிச்சுமா பசிக்குது. இவங்களாவது ஏதோ காலையில் 2 பூரி சாப்பிட்டாங்க. ஆமாம் வேர்க்குது. பச்சை தண்ணியில் தான் குளிச்சுட்டு வந்தேன், ஆனாலும் வேர்க்குது. நான் இப்போதான் என் ஒர்க்கையும் முடிச்சேன். இன்னைக்கு ரக்ஷுக்கு சரியான வேலை கொடுத்துட்டேன். கரெக்டாக ரக்ஷு? எப்போவுமே அவனுக்கு வந்து ரொம்ப லேசான வேலையாக கொடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான வேலை கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே ஹெவி தான், என்ன பண்ணுறது. எனக்கு கிச்சன் வேலை முடியவே 11:45. அதுக்கப்புறம் போய் 6 மேட்டை அடித்து போட்டுட்டு திரும்ப போட்டுக்க கழுவிட்டு அப்புறம் வந்து போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. நீ சமைக்கணும். அவரு வர முன்னாவே போட்டு சொல்லிட்டு இருந்த ரத்தம் வராமல் என்ன வருமா? படுவா என்ன பண்ணுறது. அடிக்காதடா பையனை. பாருமா அது அரிக்கும்டா நமக்கே. பால் கேக்குது. ஈரமாக இருக்கேன். கேமரா பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும்? கேமராவே கேமரா இந்த பக்கம் திரும்பினா கேமரா பார்க்குறான், அவன் பக்கம் திரும்பினா கீழே பார்க்குறான். இவனுக்கும் சிவாக்கும் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். நான் என்ன பேசினாலும் கேட்காத ஏதாவது விஷயம். நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம். இனிமேதான் வேலை. அரிசி ஊறிட்டு கிடக்கு, சோறாக்கணும். கரண்ட் அடுப்பு எடுக்கலாம். நான் என்ன ட்ரெஸ் போடுறது? பாப்பா என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி நீ போட்டுக்கோ. அதான் நான் வர்றேன். கட்டுக்குட்டா இல்லை வர்றேன், ஒலை வச்சுட்டு வரேன். அவன் கூட பரவாயில்லையாட்டுக்கும். நீ தான் என்னமோ குழந்தை பிள்ளை மாதிரி. அவன் குழந்தை தான். மேட் இழுத்துட்டு வை. அது எதுக்குள்ள வச்சோம் கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல, எடுக்கலாம். சாப்பாடா இதை கீரை தான் வணக்க போகிறேன். அப்புறம் நாளைக்கெல்லாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டோம்னா அது அப்படியே இன்னும் 3 நாளைக்கு கிடக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏரியாவில்னா அது சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து கெஸ்ட்டாக தானே போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. கீரை வணக்கி தயிர் சாப்பிடலாம். சரி நான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுத்தின்னுறேன். அப்படியே நான் உள்ளே இருந்து எல்லாத்தையும் அடுக்கி விட்ருவேன். சோறு உலக்காயத்துக்குள்ளார அப்புறம் உலக்காஞ்சி அரிசி போட்டு நான் கீரை வணக்கிடுவேன். ஏத்தங்காய் சோறு வெந்துட்டுருக்கு. இப்போ தான் கொதிக்குது. அடுப்பெல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தமாக இருக்கா. இப்போ வந்து ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணி. ஏத்தாங்காய் மெயினாக இந்த பாத்திரம் பால் காய்ச்சறதுக்கு எடுத்தது. இதே மாதிரி ஒன்று எடுத்தது தானே சோறு வைக்கிறதுக்குனே வாங்கணும். ஆனால் நமக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி ஓகேடா, டக்குன்னு நான் சமைச்சிட்றேன். என்ன பண்ற? இந்த கீரை வணக்குறேன். சாப்பாடு அடிச்சிட்டியா? சாப்பாடு கீரை தயிர். அது அப்புறம் நாளைக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டோன்னு இருவேன். எப்படி நம்ம மதியம் தான் வருவோம். மதியம் வந்து கீரை செஞ்சு சாப்பிட போகிறது கிடையாது. மதியம் வரமா இல்லை ஈவினிங் போல் வரமான்னு தெரியல. 3 லீவ் போட்டுக்குவா. அதனால் எப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. இன்றைக்கே கீரை செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த கஞ்சி மட்டும் கொண்டு போய் வெளியே ஊற்றிடு. இங்கடா மைக்கு போட்டு வச்சுருக்கேன். சாப்பிட போல பசிக்குது எனக்கு. நீங்கள்லாம் சாப்பிட்டு தெம்பாக பேசுகிறீங்க.
எங்க அம்மாக்கு இன்னும் 2 செகண்ட் தள்ளி போச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துடும். சாப்பிடு சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு, அவசர அவசரமா சாப்பிட்டு விக்கிக்கு போகுது. அதெல்லாம் அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள். ஏமா சூடு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வீடியோ பார்க்கும்போது இந்த சூறு எல்லாம் ஃபுல்லாக முன்னாடியே காஞ்சிருக்கும். சரி சாப்பிடு. உங்களுக்கெல்லாம் கடைசியா நான் குளிச்சேன், நான் ரெடி ஆயிட்டேன். அது அடங்கல. கடைசியா குளிச்சேன் ரைட்டு. நான் லேட்டா சாப்பிட்டனால என் வயிறு குளிச்சிருச்சு. இது அடங்க மாட்டேங்குது. நானும் அததான் சொன்னேன் தெரியுமா. நான் அதனால அசசி எடுத்து போட்டேன். சொல்லி இருக்கணும். ஒரே மாதிரி அம்மா சொன்னேன். ஸ்டோரிலாம் போடலாம் நினைச்சிருக்கா. அம்மா சொன்னேன் பாப்பா போட்டுருக்க ட்ரெஸ்ஸே போடுன்னு இருக்கு. அது அதான் எடுத்துட்டு போயிருக்கு. சரி அதான் போடணும்னு பார்த்தா எனக்கு குளிக்க போயில ட்ரெஸ்ஸை நான் பார்க்கல. ரிட்டர்ன் வரும்போது பார்த்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. நேத்தும் அதே மாதிரி தான் பண்ணுச்சு. நாளைக்கு அதே மாதிரி தான் பண்ணுது. ஆமா, எது போட்டா புள்ளி கேமரா இருக்கும் அதை நாளைக்கு போட்டு எடுத்து கொடுக்கணுமா? வீர பக்கத்துல தான் நிக்கிற. ஓ அந்தத்தோட, நான் அந்தத்தோட நினைச்சேன். தங்கத்தோடு போட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும். நீ ஃபேன்சியை போட்டுக்கிறியா? ஆமாம். நல்லா கோல்டு போட்டு வருஷக்கணக்காச்சு. நீ இல்லைன்னா இந்த தோடு போட்டு. வேண்டாம், நீ போட்டுக்கோ. நான் கவரிங் தோடு போட்டு. வேண்டாம், போட்டுக்கோ. ரேடியோ உங்களது விட இல்ல. நானாச்சு 4-5 ரேடியோ தான் வச்சிருக்கேன். இல்ல, இந்த ரேடியோவே அப்படி வச்சிருக்கேன். 4-6 ரேடியோ. எங்க வீட்டுல தான் இப்படியா? இல்லை எல்லா வீட்லயும் இப்படியா? எனக்கு இது எடுத்துக்கிடு. எதுமா மூக்கு ரப்ப இங்க தான வச்சிருக்கேன். அடே போகும்போது நல்லா இறங்கிருண்டா. அம்மா, ஏசம்மா என்ன பண்ற? மாவு வர 2:30க்கு போயிடுச்சு. இந்த காத்தோட போடு. போடுவாரு. இந்த காது ஓட்ட தெரியும் புண்ணுலே வச்சு குத்துறப்பா. வலிக்குது. சரி சரி. காலையில இந்த ரத்தம் வந்துருச்சு தெரியுமா? ஏன் இங்க ஒரு புண்ணு இருக்கா தெரியுதா உனக்கு? அதுல மாவு என்னமோ கொஞ்சம் தான். ஆனா இன்னைக்கு வெயிலா இருக்கனால டக்குன்னு போடுவேன். வாய கழுவு. கொழுப்பு பத்தி இடம் உன் தங்கச்சிக்கு. ஏமா நம்ம சாப்பிடும் போது சொம்பு தட்டு ஊறிட்டு வந்துச்சு. சாயங்காலமா தான் ஜாம உடம்ப போயிடுச்சு. எங்க கடக்குதுன்னு சொந்து கடக்கு பர்ஸு என் கையில இருக்குது. அதுதான் லைசன்ஸ் இருக்குது. ஆஹா, எங்க அம்மா லைசென்ஸ் இருக்கான்னு பார்த்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாவே போக மாட்டோமே. போற வழியில யாராவது இருந்தாங்க? போற வழியில யாருக்கா இருப்பா? வெயில்ல யாருமா இருப்பா? நம்ம போன உடனே வரணும். இப்ப என்ன சொன்னேன்? நான் உன்னை எதுவுமே சொல்லல. அது இதை போட்டு இவருக்குன்னா அப்புறம் ஏதாவது கேட்கறேன்னா அது கேட்டு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் சொல்ல வந்தீங்க. இந்த செருப்புலாம் உன் தங்கச்சி 15 நாள் கூட போட்டு போல முழுசா. அம்மா இல்லம்மா, முழுசா அதுல ஒரு 6 நாள், அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் அந்த மாதிரி போட்டிருப்பேன். அவ்வளவுதான், மிஞ்சி போனா 10 நாள். ஆனா அந்த செருப்பு லூஸ் ஆயிடுச்சு, எனக்கு போட பிடிக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த செருப்பு அப்படி போயிடுச்சு. சும்மா வெளியே பர்ஸ் உள்ள வைக்கணுமா? எனக்கு கொஞ்சம் நீங்களும் மட்டும் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு காட்டு. பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்.
பல வருட போராட்டங்களுக்கு பிறகு அது வந்து நானே சொல்லிக்கிறேன் நிப்பாட்டணும். சரி. ஆமா முருகா ஐயப்பா பூ வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வெள்ளை முல்லை, இதை 1/4 கிலோ 80 ரூபா. புதுமல்லி 1/4 கிலோ 150 ரூபா. ஒரு நிமிஷம் கட் பண்ணேன். நான் கூப்பிட்டனால வராம் பாரு சூறா புளிபா. இங்க வா. இந்த சாமி வைக்கிறேன், இந்த சாமி வைக்கிட்டா பத்தி ரொம்ப காசு 10 வருஷம் எடுத்தேன். இன்னைக்கு பாரு மறந்துட்டோம் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கிட்டு வர. வாயில் ஊறக்கூடாது. இங்க சாமி, அங்க இல்ல சாமி. நாடா அம்மா அம்மான்னுட்டே இருக்கிறேன். எந்திரி சிம்பா, எந்திரி சிம்பா, எந்திரி. கடை அங்க இருக்குதா? ஏமா அமௌண்ட்டை காட்டுற? ஆசையா நான் பார்த்துருக்கேன்மா, ப்ளீஸ் பண்ணி. நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம். அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:25 சட்னி சாம்பார் வச்சுட்டு வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம போய் சிம்பாக்கு நல்லா புத்தி கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டி அவனுக்கு சங்கிலி கழட்டி விட வெளில ஒண்ணு சிம்பா சங்கிலி கழட்டி சங்கிலி கழட்டிடுமா. வா.